பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 37:5 வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இந்த செய்திக்கு தலைப்பாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய மைய பகுதியை உங்கள் மத்தியில் நான் நினைப்பூட்டுகிறேன். தம்முடைய கையிலே உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாக்கிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இங்கு தேவன் ஒரு ரகசியத்தை பெல்சாத்சார் என்னும் ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்தில் என்ன சொல்லுகிறார் தானியேல் தீர்க்கதரிசி? தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாக இருக்கிறார் என்று. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 31:15 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சகல பரிசுத்தவான்களும் உம்முடைய கைகளில் இருக்கிறார்கள் என்கின்றதை இங்கு உபாகமும் 33வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவைகளை அறியலாம். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்று சொல். இந்த செய்திக்கு தலைப்பாக நான் கொடுக்கக்கூடிய வார்த்தை, என் வழிக்கு அதிகாரி. என்னுடைய வழிக்கு அதிகாரியாக இருக்கிறவர் என்று சொல்லி இங்கு நாம் தானியேல் 5:23 பார்க்கிறோம். உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வழிகள் என்றால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய முயற்சிகள், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள், வாழ்க்கைக்குரிய காரியங்கள், போகிற காரியங்கள், எதிர்பார்த்தல், என்ன முடிவெடுத்தல் என்று யோசித்தல், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவர் அதிகாரியாக இருக்கிறார். உன் வழிக்கு, நீ போகிற வழிக்கு அவர் அதிகாரியாக இருக்கிறார். எனவே உன்னை ஒப்புக்கொடு என்று தான் அர்த்தம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. நம்முடைய வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சகல பரிசுத்தவான்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய லைஃப் அல்லது நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. டோட்டலாக ஒரு மனிதன் ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்க கூடுமானால்
ஒப்பு கொடுக்கப்படுவான் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்கிறார்கள்? அவரை போஷிக்கக்கூடியவராயும் நடத்தக்கூடியவராயும் இருக்கிறார். அதைத்தான் நம்முடைய வழிகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 5-6 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நாம் யோசித்து பார்க்கறது இல்லை. நடந்து வந்த வழிகளையும் தேவன் நடத்தி வந்த வழிகளையும் அவரை நம்பியிருந்த காலத்திலையும் அவரை விட்டு விலகின போதும் என்ன வித்தியாசங்கள் காணப்படுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கறதில்லை. அதுதான் 6-7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் வெட்டப்படவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். 7 வசனத்தை வாசித்து பார்க்கும்போதும் மறுபடியும் அதே வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்முடைய வழிகள், நாம் போன வழிகள், விடியற்காலை எழுந்து எங்கே போகணும், மாலை மயங்குகிற வேளையிலே நாம் எங்கே போகணும், வேலைக்கு போய்விட்டு திரும்பி சம்பாதித்து கொண்டு வருகிறோம், வரும் பொழுது நாம் எந்த திக்கில் போய் கொண்டு இருக்கிறோம், ஏன் நமக்கு இப்படிப்பட்ட விரயம், ஏன் இந்த கஷ்டங்கள், எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் தேவன் கொடுத்திருந்தும் ஊதி போடுகிற நிலைமைகள் ஏன் வருகிறது? பொத்தலான பையில் போட்டு இருக்கிறோமா? பரிபூர்ணம் அடையவில்லையே. வஸ்திரம் எல்லாவற்றையும் நாம் உடுத்தியிருந்தும் குளிர் விட்ட பாடில்லையே. எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருந்தும் சில வேளைகளில் நம்முடைய வழி சீராக இல்லாமல் போகும் பொழுது அது எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. எப்பொழுதும் தான் இந்த காலங்களில் உலக பிரகாரமாக பார்ப்போமானால் ஆன்லைன் கேம், சூதாட்டம். காரணம் என்னென்ன? பண ஆசை. திடீர் பணக்காரராக மாறணும், உழைத்து சம்பாதிக்கிறது இல்லாமல் கூடுதலாக ஏதாகிலும் வருமானம் வராதா என்று எதிர்பார்க்கிற காரியம். வட்டிக்கு விடுகிற அனுபவம், வட்டி கூடுதலாக கிடைக்குமா என்கின்ற நப்பாசைகள் நம் மத்தியில் உருவாகுகிறது. கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தோம்னா போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி நமக்கு இருக்குமானால் அதுவே ஒரு பெரிய ஆதாயம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் வேறு விதமாக சிந்தித்து செயல்படுகிறதுல என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்கிற ஒரு அனுபவம் வேண்டும். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் பலன் கொடுக்கிற விதத்தை பற்றினதான காரியத்தை இங்கு பார்க்கிறோம். யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படிக்கு உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறதாம். நீ போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய வழி எப்படி? சில வேளையில் பேச்சு வாக்கில் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த குடும்பம் அப்படின்னும் போது பெரியவங்க மற்றவங்க சொல்லுவாங்க, அவன் போக்கு சரியில்லைங்க, அவன் வழி சரியில்லை, அவன் வழி வேறு திசை தடம் உரண்டு போயிட்டான், விசுவாச வாழ்வில் வாழலை, அவன் வேறு ஒரு மார்க்கத்தில் போயிட்டு இருந்தால் வீணும் விரயமான செலவு தானே உண்டாயிருக்கும் அப்படின்னு பெரியவங்க பேசுகிற சத்தத்தை காதில் கேட்டிருப்பீங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் என்னவோ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு தான் விருப்பப்படுறார். அவனுடைய வழி சரியாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும். அவர்களுடைய வழிகளுக்கு தக்கதாக பலன் கொடுக்குறாராம். அந்த வழியில் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய குடும்பத்தை நினைத்து பார்க்கிறானா,
அவர்களுடைய பிள்ளைகளை நினைவு கொண்டு பார்க்கிறார்களா? பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரை பற்றி நினைவு கொண்டு பார்க்கிறார்களா? அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு தகப்பன் என்கிற முறையில், ஒரு தாய் என்கிற முறையில் அதை யோசித்து பார்த்து செயல்படுகிறார்களா? இதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயம் சீர்கெட்டு போய் இருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகள் மற்றவர்களை பார்க்கும்போது, அவர்கள் பேசுகிற காரியங்களை நினைத்து பார்க்கும்போது அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது. விரக்தி ஏற்பட்டு விட்டது. இனி இந்த ஜென்மத்துக்கு எதுவும் நடக்காது, ஏன்னா வயசும் ஆகிட்டு இருக்குது, என்ன பிரயோஜனம் அப்படி என்று சொல்லி அவர்களுடைய வழிகளை யோசித்து பார்க்கிறான். தாய் தகப்பனுடைய வழிகளை யோசித்து பார்க்கிறான். இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாமே நாம் அறிந்தது தான். ஆனால் ஒரு மனிதன் கர்த்தரை முன்பாக நிறுத்தி வைத்து பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் அந்த வாழ்க்கை செவ்வாய்ப்படும். கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனவே கர்த்தரை முன்பாக வைக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? யோசித்து பார்க்க. உன்னுடைய வழியில் அவரை நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து பார்க்கிறோமா நாம் போகிற வழியில்? இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. யோபனுடைய புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் எங்கே போகிறேன், எப்படி போகிறேன், என்ன செய்கிறேன் அப்படின்றத அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதோடு அல்லாதபடிக்க அவர் அதனை அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஒரு பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். இது ரொம்ப மிக முக்கியமானது. அதனால தான் என்னுடைய சபையில் உறுதிமொழி எடுக்கும்போது அவர் பார்க்குறார், கேட்கிறார், நியாயம் விசாரிப்பார். பார்க்குறாரு, இருட்டி போச்சு, யாரும் இல்லை, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற பாருங்க, அது தப்பு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். உன்னுடைய வழிகளை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். வழிக்கு தக்கதான பலனை தேவன் கொடுப்பார் என்கின்ற ஒரு அச்சம் மனதில் இருக்க வேண்டும். இங்கு வேதம் சொல்கிறது, அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார். அவர் சாயங்காலம் வரும்போது எப்படி வராரு, காலையில் போகும்போது எப்படி போனார். காலையில் போகும்போது ரொம்ப ஒரு டிப்டாப்பாக போய் அப்படியே மிடுக்கான நடையோடு போனார். இப்போது வரும்போது இடுக்கி நடந்துன்னு வரார். ஏன்னா அடிபட்டுடுச்சா, எல்லாம் தள்ளாடிட்டு வர்றார். வாழ்க்கை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவும் ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு சத்தமாயும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்கிறதுக்கு தேவ பக்தி உண்டாகத்தக்கதாகவும் உங்களுக்குள் காணப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இந்த பிரசங்கத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். காரணம், பல ஆண்டுகளாக அநேக காரியங்களை கேள்விப்பட்டு பார்த்து அவைகளிலிருந்து தப்பித்து நடக்க வேண்டிய வழிகள் என்ன என்று சொல்லி பாடம் படித்து கொள்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் நல்லது. மற்றவர்களை பார்த்து அவர்கள் படுகிற வேதனைகள், கஷ்டங்களை பார்த்து நாம் சுதாரித்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறதும், கர்த்தர் என்ன மேன்மையை வைத்திருக்கிறார் என்று அறிந்த அந்த வழியில் செல்லுகிறதும் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எனவே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தேவனே ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, எங்கே வழி, யார் இடத்துல போகணும், பூர்வமான பாதையை அறிந்து போகிற ஒரு அனுபவம் வேண்டும். கர்த்தர் பேசுகிற கர்த்தராக இருக்கிறார். இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் எப்பொழுது வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை தூக்கிவிடக்கூடியவராக இருக்கிறார். நம்மை சரியான பாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் சங்கீதம் 32:8 வாசித்து பார்க்கும்போது, நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லுகிறார். உன் நடைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார். இதில் நடக்காதீங்க, இது சரியில்லை, அது சரியில்லை. அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தர் உன்னை சரியான பாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கு. உன் வழிக்கு அதிகாரி அவர் தான். அதுக்கு தான் டைட்டில், என் வழிக்கு அதிகாரி அவர். அவர் சொல்லுகிறது போல நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எந்த மாதிரியான உன்னுடைய கால் இடரல் உண்டாகாதபடிக்கு உன்னுடைய வழியை விசாலமாக்குகிற கர்த்தர். இடரல் இல்லாதபடிக்கு நீ நடந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பப்படுகிறார். சங்கீதம் 33:20வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு பலனளிக்கிறவர், விடுதலையை கட்டளையிடுகிறவர். எனவே இங்கு வேதம் சொல்லுகிற கருத்துக்களை கர்த்தருடைய பிள்ளைகள், சங்கீதக்காரன் நம்முடைய அனுபவத்தில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். எனவே வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். எனவே அவரை நம்பி அவர் காட்டுகிற வழியில் நடக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதபடிக்கு வாழ்க்கையை நாம் நடத்தலாம். எனவே நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். அதை தான் ருசி பார்த்த பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் அவர் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, நம்முடைய பாதையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்ளும் பொழுது அவருடைய வருகை சமீபமாக இருக்குமானால் அது வரைக்கும், அல்லது அவருடைய வருகை தாமதித்து நம்முடைய வாழ்வின் நாள் முடிகிற அந்த நாள் பரியந்தம் தேவன் நம்மை வழி நடத்துவார். இஸ்ரவேலை காக்கிறவர் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் என் வழிக்கு அவர் அதிகாரி என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் நடப்போமானால் எந்த விதமான இடரலும் இல்லாதபடிக்கு வாழ்க்கையை நடத்துவோம். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் கொடுத்துருக்கிறார். எங்கே? இந்த பூமியில் இல்லை, பரலோகத்தில் தேவன் நமக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். அந்த தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். சங்கீதம் 73:25வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. அதுவே 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று அனுபவம் உள்ள கர்த்தருடைய ஊழியக்காரர், சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சங்கீதம் 37:4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒப்புவித்துடுங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, உங்களுடைய லைஃப் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, உன்னுடைய வழியை ஆண்டவர் இடத்துல ஒப்புவிங்க.
அது போதும், அவர் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 14 17 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அசீரியா ராஜா செனகரிப்பு எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியங்கள். அப்படி சொல்லும் பொழுது விரோதமாக எழும்பி அவன் எழுதின நிருபத்தை எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்முடைய செவியை சாய்த்தருளும் கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும், செனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் பார். ஒரு இடத்துல ரெப்போர்ட் பண்ணுறான். அவன் எழுதின நிருபத்தை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறான். இங்கு வேதம் சொல்லுகிறது, அதில் 35 36 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதே சாப்டரில், என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியா பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாக இருந்தார்கள் என்று. நீ காண்கிற எகிப்தியனை காண்பதில்லை என்று சொல்கிறது போல இந்த அசீரியா ராஜா திரும்பி வரப்போவதில்லை என்று சொல்லி நீ காணப்போவதில்லை என்று தைரியப்படுத்தி கர்த்தர் யுத்தம் பண்ணார். உன் வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, அது போதுமானது. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு அறிந்த தாவீதின் அனுபவத்தை குறித்து 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 18 25 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, பெலிஸ்தேர் மேலே யுத்தம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்கின்றதை கர்த்தரிடத்தில் விசாரித்து கேட்டபொழுது போகலான்றார். ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற முசுகட்டு செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இரைச்சல் சத்தத்தை கேட்கும் பொழுது, நீ சீக்கிரமாக எழுந்து போ, பெலிஸ்தீரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தீரையோ கேபா துவக்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தான் என்று பார்க்குறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளின் கிரியைகளை குறித்து என் கருத்துக்கு ஆணையிடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:11 வசனத்தை வாசிக்கிறது போல நீங்கள் வாசித்து அறிந்து ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். அவர் ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணுவார். பிரச்சனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, உபத்திரவம் வரும்போது, இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட அந்த காண ஒரு கல்யாணத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, இங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது என்ற பொழுது வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். சொல்லுங்க, அவர் பார்த்து கொள்வார். முன்பு கொடுத்த ரசத்தை பார்க்கலாம், பின்பு கொடுத்த ரசம், அந்த திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்தது. அதே மாதிரி தேவன் செய்த அதிசயங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்த ஜனங்களை வெறுமனே அனுப்பிவிடாமல் அவர்களையும் போஷித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் போது யோவான் 6வது அதிகாரம் 8-12 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, சிமோன் பேதுருவின் சகோதரன் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்கணும், சரி உட்கார வை, பகிர்ந்து கொடு. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போஷித்தாதே ஆண்டவர் தான் இன்றும் ஜீவனுடையவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றும் அவர் கையில் இருக்கிறது. உன் காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. உன்னுடைய மூச்சு அவர் கையில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்வு அவருடைய கையில் இருக்கிறது. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக தாயின் தகப்பனுமாய் இருக்கிற நாம் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அதை ஆசீர்வாதமாக மாற்றி அமைத்து
உங்களுடைய சந்ததி, என்னுடைய சந்ததி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வாய்க்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். சங்கீதம் 62:5 சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவரால் வரும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. சங்கீதம் 138:8 எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நல்ல தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தனக்கு பிரியம் என்று சொன்ன கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். யோவான் சொல்லுகிறது போல, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு என்று உன் ஆத்மாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. உன் பாதையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அதாவது உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, அல்லது உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் நடத்துகிற வழியிலே நீ நடப்பாயானால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்தப்படும். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, என் வழிக்கு அதிகாரியாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து கடந்து போகிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எங்கள் தேவைகள், எங்களுடைய எதிர்பார்த்தல், எங்களுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தனை பூர்த்தி செய்வீராக. நாங்கள் நம்புகிறது அவரால் வரும். நாங்கள் இடரும் பொழுது கூட கர்த்தர் எங்களை தூக்கி நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன். என் கால் சறுக்கும் பொழுது கர்த்தாவே என்றால் என் தேவரீர் உம்முடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி நிறுத்தக்கூடியவராக இருக்கிறேன். இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற என் ஆண்டவருடைய சத்தம் எங்கள் காதுகளில் நிச்சயமாக கேட்கும். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராகிய கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். கூடுதலாக நிலநடுக்கம் ஏற்பட உள்ள நாடுகளாகிய பிலிப்பைன்ஸ், ஜப்பான், அட்லாண்டா, வட அமெரிக்கா, பிரிட்டிஷ் தீவு, மெக்சிகோ போன்றவைகளாகும். There will be many countries that will be additionally affected by earthquakes, out of which a few are the Philippines, Japan, Atlanta, North America, British Island and Mexico. ஜப்பானில் திங்கட்கிழமை மாலை முதல் அடுத்தடுத்து 155 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு அந்நாட்டு மக்களை மிரட்டியுள்ளது. ஜப்பானின் மேற்கு கடலோர பகுதியில் நோட்டோ தீபகற்பத்தில் இஷிகாவா மாகாணத்தை மையமாக கொண்டு 7.6 அளவுள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கான நில அதிர்வுகள் உணரப்பட்டன. அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 2004 கூறியது போன்று கடலில் உள்ள எரிமலை குமுறலாலும் பூமி அதிர்ச்சி ஏற்படுவதால் இந்தோனேஷியா மற்றும் அருகாமையில் உள்ள தீவுகளில் சேதாரம் ஏற்படும். Just as prophesied in 2004, this year the volcanoes in the oceans will erupt, causing earthquakes and creating destruction in Indonesia and its surrounding islands. On Tuesday, an earthquake measuring 6.7 on the Richter scale hit the Talod Islands in Indonesia, as reported by the National Center for Seismology. The epicenter was located at the latitude earthquake of Japan on New Year's Day. This powerful quake resulted. இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.